ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் தான், அதுவும் வித்தவுட்டு ஓவன் பேஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் இன்றைக்கி குக்கர் கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன், ஒரு கப் பவுடர் சுகர், நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டு, அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்சு நான் பால் எடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன்னு, சமையல் சோடா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பட்டரும் நெய்யும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து செரி பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கலர் எடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பவுலில் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெல்ட் பண்ண கீயும் பட்டரும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து விஸ்க வச்சு கலந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு மைதாவுக்கு ஒரு கப் வந்து பவுடர் சுகர் எடுத்துருக்கேங்க. ஸோ நல்லா இது சுகர் வந்து கரையிற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்த வாட்டி எடுத்து வச்ச பாலும் இதோட ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது வந்து கெட்டிப்படாமல் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து கைவிடாமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ வந்து சுகர் நல்லா வந்து கரையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்தாலும் நீங்கள் அதில் பீட் பண்ணிக்கலாங்க. ஸோ கைவிடாமல் நல்லா வந்து அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வச்சு இதில் வந்து ஒரு கப் மைதா, ஸோ இப்போ வந்து பேக்கிங் பவுடரும் இந்த சமையல் சோடாவும் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனு, சமையல் சோடா வந்து 1/4 ஸ்பூன். இது 2 இதில் வந்து போட்டு நல்லா இது 3ம் வந்து நல்லா ஈவனாக வர மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இதில் ஏன் நாங்கள் வந்து செப்பரேட்டாக சலிக்கிறோன்னா ஏர் பபிள் இருந்தாலும் இதில் வந்து ரிலீஸ் ஆகிடுங்க. ஸோ தனியாக வந்து பிளேட்டை சலித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சலிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிக்சரோட இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்துக்குங்க. ஸோ இந்த மிக்சரோட இந்த மைதாவில் நல்லா வந்து கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துக்குங்க. ஸோ நான் வந்து கலந்த வாட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கலந்த வாட்டி இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குங்க. அதாவது அந்த தோசை மாவு பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஒவ்வொன்றா வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எடுத்து வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதாம், கிஸ்மிஸு, கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து செரி பழமும் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு கலர் இன்னும் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா வந்து இது கலந்துக்கலாம். வேஸ்ட்டு குக்கர் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மூடிலாம் அந்த கேஸ்கெட்டும் நீங்கள் விசிலும் வந்து கழட்டிடுங்க. இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மோல்டில் வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோல்டுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட நெய் அல்லது பட்டர் இருந்ததுன்னா ஒரு ப்ரஷ் வச்சு ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போடுற அந்த கேக் வந்து ஹீட்டாகி வரப்போ வந்து இதில் அந்த மோல்டில் வந்து ஒட்டாது, தனியாக வந்து செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ வந்து இந்த பாயிண்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, க்ரீஸ் பண்ணுறது. ஸோ கேக் வந்து பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மைதா மாவு இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மைதா மாவு எடுத்துடுங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் மோல்டை விட்டு தனியாக செப்பரேட்டாக வந்து ஈஸியாக வரதுக்கு இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி ரெடியாக வந்து மோல்டு எடுத்து வச்சுக்கோங்க. மோல்டில் வந்து இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு 2 சொட்டு வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்கும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணலன்னா ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த மோல்டில் எல்லாம் வந்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்சர் வந்து ஆட் பண்ண வாட்டி தரையில் நீங்கள் 2-3 தடவை நல்லா தட்டிடுங்க. அப்புறம் வந்து ஏர் பபிள் இருந்தாலும் ரிலீஃப் ஆகிடும். ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணேன், 10 மினிட் ப்ரீஹீட் பண்ணேன். இந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸோ வந்து அந்த மோல்டு எடுத்து இதில் வந்து நல்லா உள்ளார வச்சுடுங்க. ஸோ மூடி பார்த்திங்கன்னா கேஸ்கட் கழட்டி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ வந்து விசிலும் இதில் ஆட் பண்ணுறதில்ல. இப்படியே வந்து ஒரு 45 மினிட் வெயிட் பண்ணலாங்க. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு அதாவது கத்தி வச்சு செக் பண்ணிங்க. ஸோ பாருங்கள் நல்லா எதுவுமே ஒட்டலைங்க இதில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இது வந்து இந்த மிக்சர் வந்து எடுத்துடலாங்க இப்போது. ஸோ சூப்பரான எம்மையான ஃப்ரூட் கேக் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. வந்து இந்த குக்கர்லேருந்து கேர்ஃபுல்லாக வந்து கேக் எடுத்து வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மோல்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஒரு கத்தி வச்சு 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஈவனாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட மோல்ட்லேருந்து கேக் வந்து நல்லா வந்து செப்பரேட்டாக வெளியில் வரும். மோல்ட்லேருந்து பாருங்கள் செப்பரேட்டாக நல்லா பூ மாதிரி கேக் வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே வந்து என் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டாக இருக்காங்க. ஸோ நானும் எக்ஸைட்டாக இருக்குங்க ரொம்ப. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் கேக் செஞ்சதில் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ பாருங்கள் மோல்டில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேக் வந்து பூ மாதிரி வெளியில் வந்துடுச்சு. சூப்பரானது. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆடுறதுக்கும் வந்து அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து சீக்கிரமாக கட் பண்ணுங்கள், சாப்பிட்ணும், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் வாங்க. சூப்பரான எம்மியான ஃப்ரூட் கேக்கு வித்தவுட்டு எக்லெஸ்ஸு வித்தவுட் வந்து ஓவன் பேஸில் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உள்ளார போயிடுச்சிங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக டக்கராக இருக்குங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.